5 மாநில திருவிழாவில் பெண்களை கவர பல்வேறு திட்டங்களை அள்ளி கொடுத்திருக்கிறார்களாம். ஆமாம் நண்பா, அசாமில் பெண்களுக்கு ஒரே தவணையில் 9,000 ரூபாயாம். அது மட்டுமா? மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு மாதந்தோறும் 1,500 ரூபாயாம். ஆம், அது உண்மையிலே மிகவும் சுவாரஸ்யமான செய்தியாகும். நம்ம ஊர் பற்றி சொல்லவே வேண்டாம், ஏற்கனவே 5,000 ரூபாய் போட்டாச்சு. கேரளா திருவிழா மட்டும் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் அறிவிப்போடு அப்படியே நிக்குது. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், பாண்டிச்சேரியில பெண்களுக்கு 2,500 ரூபாயா. எல்லாம் பெண்களுக்கு என்றா அப்போ ஆண்களுக்கு எதுவும் இல்லையா? அச்சச்சோ. ஏன்னா ஒவ்வொரு திருவிழாவிலும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக ஓட்டு போடுறாங்க. முக்கியமா பெண்களை சார்ந்துதான் குடும்பங்கள் இருக்குல்ல, அதுதான். அதனால்தான் பெண்களின் ஓட்டுக்களை கவர ஒவ்வொருவரும் பல்வேறு திட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். காரை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான்.